இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் மிக்ஸில் செய்யலைங்க. அது செஞ்சோன்னா நம்ம என்ன தான் அதில் செஞ்சாலும் நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நம்மளுக்கு அதில் கிடைக்காது. ஏன்னா அதில் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க, கோவா சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஒரிஜினல் கோவா எடுத்து செஞ்சால் தான் அந்த குலோப் ஜாமுன் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கோவா கடையிலே கொடுப்பாங்க. கம்மியாக கொடுக்கறது ஒரு 250 கிராம் தான், 1/4 கிலோ தான் கம்மியாகவே கொடுப்பாங்க. அது கீழே யாரும் கம்மியாக கொடுக்கறதில்ல. இதோடைய ரேட் 70 ரூபா. ஒரு இடத்துல எப்படின்னு கேட்டுக்கோங்க. இது இந்த பால்கோவா செய்வாங்கல்ல, அந்த இடத்துல எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். நீங்கள் ஸ்வீட் கடையெல்லாம் அப்போ கொடுக்கறதில்ல. நீங்கள் ஏதாவது பால் கோவா செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் இருந்தால் ஸ்வீட்லெஸ் கோவான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்து செய்ய போகிறோம். நம்ம ஆனால் 1/4 கிலோ இன்றைக்கி செய்ய போகிறதில்ல, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஸ்வீட்லெஸ் கோவா நான் ஒரு 100 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மைதா மாவு, பேக்கிங் சோடா, அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் தண்ணி. இப்போ அந்த நெய் கூட நம்ம கோவா சேர்த்துக்கலாம். கோவா, மைதா மாவு, பேக்கிங் சோடா, தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு என்ன ரேஷியோனா, மைதா மாவு கோவா நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா மைதா அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கம்மியாக போட்டுட்டு அப்புறம் ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது நல்லா சாஃப்டாகிடுச்சுன்னா மைதா பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். மைதா அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க, கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு. இது எப்படி உருட்டணுன்னா, ஃபஸ்ட்டு அழுத்தின மாரி தட்டையாக உருட்டிட்டு நல்லா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே உருட்டினோன்னா விரிசல் விடாது. விரிசல் விட்டுச்சுன்னா கோவா அப்படியே இந்த கோவாவும் மைதாவும் கலந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில் போட்டோடனே. அப்போ அந்த ஷேப் கிடைக்காது குலோப் ஜாமுனுக்கு. இப்போது சுகர் சிரப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் நான் ஒரு 3 டம்ளர் போட்டிருக்கேங்க. தண்ணி ஒரு 5 டம்ளர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். சில பேருக்கு ஜீரா ஊறினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் சிரப்போடு சேர்த்து சாப்பிட்ணும் நல்லா வேணும்னா 3 டம்ளர் தாராளமாக போடுங்க. தேவையான தண்ணி நம்ம ஊற்றிட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான். இது கூட நம்ம கொஞ்சம் பால் ஏன் நம்ம பால் சேர்க்குறோன்னா அப்போ தான் சர்க்கரையில் இருக்க மொத்த அழுக்கும் வரும், அப்போ தான் கிளியராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஜீரா. ஸோ அது கொதிக்கிட்டும், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள் மேலே கூட எழும்பல, அந்தளவுக்கு சூடாகணும். இதாங்க சர்க்கரையில் இருக்க அழுக்கு. இதை நம்ம வடிகட்டியோ இல்லை கரண்டியோ வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு ரெண்டுமே ஆறி இருக்கணும். கொஞ்சம் இதுவும் வெது வெதுப்பாக இருக்கணும், அதுவும் வெதுப்பாக இருக்கணும். சூட்டில் ரெண்டுமே சூடாக இருக்கும்போது போட்டுட்டா அப்படியே உடஞ்சிரும். ஸோ ரெண்டும் வெது வெதுப்பாக இருக்கணும், சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே நல்லா ஊறி இருக்குது. 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.